வணக்கம். அரசு பள்ளிகள், அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், இவங்கள பற்றிலாம் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வந்து அடிக்கடி நிறையா பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. ஏதோ வந்துட்டு இந்த சின்ன சின்ன விதிவிலக்குகள் மாதிரி இருக்கும். அதையெல்லாம் தாண்டிட்டு ஒரு யதார்த்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதுதான் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி. என்னன்னு பார்த்தோன்னா, கல்விங்கிறது கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துக்கும் கிடைக்கணும். ஏழ்மை சூழல் காரணமாக கல்வி எட்ட முடியாதவங்களுக்கும் கிடைக்கணும். அதற்காகத்தான் இந்த அரசு பள்ளிகள் இருக்கின்றன. இலவச கல்வி கொடுக்கின்றன. அதுபோக பல்வேறு சலுகைகளை வழங்குகின்றன. அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள்லாம் வந்துட்டு, ஏதோ வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப வசதி படைச்ச குடும்ப சூழல்லேருந்து வந்துடுறவங்கள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அப்பா இருக்க மாட்டாங்க, அல்லது அம்மா இருக்க மாட்டாங்க, அல்லது அம்மாவை விட்டுட்டு அப்பா ஓடி போயிருப்பாங்க. அல்லது அம்மா, அப்பா இருவருமே வந்துட்டு கூலி வேலை செய்யக்கூடியவரா, கஷ்டப்படக்கூடியவரா இருப்பாங்க. அல்லது அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவரா இருப்பாங்க. அல்லது பொறுப்பில்லாத அப்பா இருப்பாரு. இந்த மாரி எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த சமூகங்க. சமூகங்கிறது வந்து அ ரொம்ப நல்லா ஒரு பொறுப்பானவர்களா இருக்கக்கூடிய பெற்றோர் இருக்க சமூகமும் இங்கே தான் இருக்குது. பொறுப்பில்லாத பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சமூகம் இருக்குது. நிறைய சிக்கல்களுக்குள்ள இருக்கிற பெற்றோர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆக எல்லோ பெற்றோருடைய பிள்ளைகளும் வந்துட்டு கல்வி வாய்ப்பை பெற வேண்டும். அப்பதான் வந்துட்டு ஒரு காலத்தில ஏழையா இருக்கக்கூடிய அந்த குடும்பம் வந்து அடுத்த தலைமுறையிலே தான் வந்துட்டு ஒரு வசதி படைத்த குடும்பமா மாறும். ஒரு காலத்தில கல்வி அறிவில் பின்தங்கி இருந்த அந்த குடும்பம் வந்துட்டு அடுத்த தலைமுறையில் வந்து கல்வி அறிவில் வந்துட்டு மேலோங்கி வர முடியும். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த அரசு பள்ளிகள் இருக்கின்றன. அதற்காகத்தான் அவங்க வந்துட்டு பல்வேறு சலுகைகளை கொடுக்கிறார்கள். இலவச லேப்டாப் குடுக்குறாங்க, இலவச கல்வி, இது இலவச பே பேருந்து, இப்ப இலவச சீருடை குடுக்குறாங்க. அது போக வந்துட்டு மதிய உணவு, காலை உணவு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, கல்விக்கூடத்தை நோக்கி எல்லா மாணவர்களையும் வரவழைக்கணும். இல்லாட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்துட்டு அவங்கவங்க அப்பா, அம்மா பார்த்துக்கிருக்க அந்த வேலையிலே வந்து அவங்க வந்து ஒரு ஹெல்ப்பர் மாரி போயிருவாங்க. அப்ப அடுத்த தலைமுறையும் வந்துட்டு கல்வி கற்காமல் வந்துட்டு, அந்த மாரியான ஒரு அடிமைச் சமூகமா இருக்கும். அடிமைச் சமூகமா இருப்பாங்க. அல்லது வந்துட்டு கடுமையான உழைப்பு மட்டுமே செலுத்தி, குறைந்த வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் அப்படியே இருப்பாங்க. அந்த சூழல் மாறணும். எல்லாரும் வந்து கல்வியால் மேலே வரணும். நிறைய அரசு பணிகளுக்கு போகணும். பெரிய உத்தியோகங்களுக்கு போகணும். அதற்காகத்தான் வந்து இந்த அரசு பள்ளிகள் வந்துட்டு பெரிய மெனக்கெடலோட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த புரிதலோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அரசு பள்ளி எந்த நேரத்தில குறை சொல்லாதீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில வந்துட்டு எக்கச்சக்கமான மாணவர்கள் வந்து சேர்றாங்க. இது எல்லாமே வந்து அரசு பள்ளிகள் வந்து அடுத்தடுத்து மேம்பட்டு வருவதால தான். அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான இத தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.